ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் சேலஞ்சில் டே 2ல் இருக்கிறோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் என்ன சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லிக்கலாம். அதே சமயம் நம்ம ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலுமே ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்ம ஹேரை வந்துட்டு திக்காக மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த விதத்தில் தான் நான் வந்துட்டு இந்த மாதம் ஃபுல்லாக வாரத்துக்கு 2 தடவை ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். அதே சமயம் நம்ம அதிகமாக ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்துட்டு அதிகமாக ட்ரை ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸ் வர சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால நீங்கள் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன உங்களோட ஹேருக்கு வந்துட்டு கண்டிப்பாக கேர் கொடுங்க. அப்போ தான் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்கால் வர ஸ்ப்ளிட்டன்ஸை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே சமயம் லோ போரோசிட்டி ஹேர் உள்ளவங்க வந்துட்டு அதிகமாக ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் எதனால் அப்படி சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோட கடைசியில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே லோ போரோசிட்டி ஹேர் தான். ஆனாலுமே நான் வந்துட்டு 1 மாதம் கண்டினியூவாக வாரத்துக்கு 2 நாள் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம 30 டேஸ் கழித்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹேர் மாஸ்க் என்ன சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்குக்கு என்னென்ன எடுத்துருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்குக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டாக பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அது கூடவே ஆலிவ் விதை கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன்னா இது இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு என் ஹேரை ரொம்பவே ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதுனால ஆலிவ் விதை சேர்த்துருக்கேன். ஆலிவ் விதை வந்துட்டு ஹேரை கொஞ்சம் கண்டிஷனிங் பண்ணி கொடுக்கும். அது கூடவே வெந்தயம் சேர்த்துருக்கேன். எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்கோ எந்தெந்த ஹேர் மாஸ்கில் வெந்தயம் ஆட் பண்ண முடியுமோ அந்த எல்லா ஹேர் மாஸ்க்லேயும் நான் கண்டிப்பாக வெந்தயம் ஆட் பண்ணுவேன். ஏன்னா வெந்தயம் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு பொருள் இல்லைனாலும் வெந்தயம் மட்டுமே போதும் நம்ம ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு. அது கூடவே கொஞ்சமாக கிராம்பும் ரோஸ்மெரி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து ஸ்கேல்பில் வந்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமல் தடுக்கும். அதே சமயம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு புது முடி தழுத்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வந்துட்டு முதல் நாள் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இது கூட வந்துட்டு ஒரு 2 வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வாழைப்பழம் இருந்தது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். மற்றபடி இதில் வாழைப்பழம் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. வாழைப்பழம் ஆட் பண்ணோன்னா அதுவுமே நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா கண்டிஷனிங் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்துட்டு இதை எல்லாத்தையும் முதல்ல ஊற வச்ச தண்ணியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப திக்காக இருக்குது அப்படிங்கிறனால இதை டைல்யூட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சமாக பச்சை பசும்பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பால் சேர்க்கனாலும் பால் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாஸ்க் வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே சமயம் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்கு கண்டிப்பாக கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நல்லாவே அப்சர்வ் பண்ணுங்க. நான் வந்துட்டு எப்போதும் போல் என்னோடய ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி என்னோடய ஹேரில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆயில் அப்ளை பண்ணி நல்லா சிக் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேரில் கண்டிப்பாக ஆயில் இருக்கணும். அதே சமயம் ஹேரில் எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம ஹேர் வந்துட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்குமே ரொம்பவே நல்லது ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறது. நான் எப்போதும் போல் 2 பக்கமாக என்னோடய ஹேரை பிரித்து எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஹேரோட லென்த்துக்கு அப்ளை பண்ணுறேங்க. என்னோடய ஹேர் வந்துட்டு ட்ரை ஹேர் அப்படிங்கிறனால நான் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவே தான் ட்ரை ஆகும். அதனால் நான் வந்துட்டு எப்போவுமே கண்டிப்பாக என்னோடய ஹேரில் ஆயில் இருக்கும்போது தான்
இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுவேன். நீங்களுமே ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ட்ரை ஆக்கி நமக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. நான் எப்போதும் போல் என்னோடய ஹேர் மாஸ்க் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா கொண்டை போட்டு வச்சுட்டேன். இதை வந்துட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். நான் அதிக நேரம் வைக்க மாட்டேன். நான் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஷாம்பு மிக்ஸ் எடுக்க போகிறேன். ஷாம்பு மிக்ஸுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக வெந்தயத்தை வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்காக வெந்தயத்தை வந்துட்டு நான் வந்துட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இன்றைக்கி ஷாம்பு நான் ரொம்பவே கம்மியாக தாங்க எடுத்திருந்தேன். நான் வந்துட்டு ஷாம்பு போடவா வேணாமான்னு ரொம்ப யோசித்தேன். பட் இருந்தாலும் சரி ஷாம்பு கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம், அப்போ தான் கொஞ்சம் ஹேர் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஷாம்பு, அது கூடவே 1 ஸ்பூன் போல் கேஸ்டர் ஆயில், அது கூடவே ஒரு ஸ்பூன் போல் தேன் ஆட் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்துட்டு தேனும் கேஸ்டர் ஆயிலும் நம்ம ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும். நான் வந்துட்டு வெந்தயத்தை கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதோட வாட்டரை வந்துட்டு நான் ஷாம்பு மிக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஷாம்பு எடுத்திருந்தேன். அதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 300 ml வெந்தயத்தோட தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்போதுமே நம்ம ஷாம்புக்கு வந்துட்டு அதிக அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணோம் அப்படின்னா அதோட கெமிக்கலோட லெவல் ரொம்பவே கம்மியாகும். ஆஃப்டர் ஹேர் வாஷ் நான் வந்துட்டு வெளியில் போக வேண்டியிருந்தனால என்னோடய ஹேரை வந்துட்டு நான் வந்துட்டு சும்மா ஒரு பன் மட்டும் போட்டுட்டு அப்படியே போயிட்டேன். நான் மேக்ஸிமம் வெளியில் போகிறதா இருந்தால் பன் மட்டும் தான் போடுவேன். அதிகமாக பின்னி போடுறது, ஹேரை உடச்சி விட்றது அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். அதே சமயம் நான் வந்துட்டு போகும்போது கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருந்தது. அதனால் என்னோடய ஹேரில் வந்துட்டு சீப்பு கூட எதுவுமே வச்சு தலை வரலை. சும்மா கைட்டு அள்ளி பன் மாதிரி போட்டு போயிட்டேன். இன்றைக்கி என்னோடய ஹேர் வாஷ் அப்புறமா என்னோடய ஹேர் இப்படி தாங்க இருக்குது. இதை நம்ம வந்துட்டு கோம் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு ஈரம் இருக்குது. ஏன்னா சீக்கிரமாக பன் போட்டனால கொஞ்சம் ஈரம் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் எப்போதும் போல் என்னோடய கம்பி வச்சு கொஞ்சம் சிக்கு எடுத்துக்கிறேன். பட் இன்றைக்கி ரொம்ப சிக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு சிக்கு எடுக்கிறதா இருந்தாலும் ஹேரை கோம் பண்ணுறதா இருந்தாலுமே ஈரமாக இருக்கும்போது கண்டிப்பாக கோம் பண்ணாதீங்க, சிக்கு எடுக்காதீங்க. அப்படி எடுத்தோன்னா நம்ம ஸ்கேல்பில் உள்ள ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த டைமில் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். அதனால் எப்போதுமே ஹேர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு சிக்கு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, தலை வர்றதா இருந்தாலும் சரிங்க, நல்லா ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கோம் பண்ணுங்கள். நான் ஈரமாக இருந்தாலும் சரி, எப்போனாலும் சரி, நான் வந்துட்டு எப்போதுமே பன் மட்டும் தான் போட்டு நாங்கள் இருக்கிறது புனேல இருக்கிறோம். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்ல. அதே மாதிரி யார் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போகிறதில்ல. போனால் சும்மா வெளியில் மார்க்கெட் அந்த மாதிரி தான் போவோம். அதனால் நான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஹேர் பன் மட்டும் தான் போட்டுட்டு போவேன் வெளியில் எங்கே போகிறதா இருந்தாலும். பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப சிக்கல, அதனால் நம்ம டேரெக்டாக சீப்பு வச்சு சிக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப சிக்கி இல்லை, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கி இருக்க தான் செஞ்சது. அதனால் 2 சைடாக பிரிச்சுக்கிட்டு கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு எடுத்தேங்க. ஆஃப்டர் என்னோடய சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது. ரொம்பவே சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் ரொம்ப சில்கியாகவும் இருந்தது. இது வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணனால மட்டும் இல்லை, நான் இதோட ஷாம்பு மிக்ஸும் ப்ராப்பராக ஆயில் தேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணனால எனக்கு இந்த மாதிரி இருந்ததுங்க. நீங்களுமே ஷாம்பு மிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க. நான் வந்துட்டு என்னோடய ஹேர் வந்துட்டு சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பின்னி போட போகிறேன். அதனால் வந்துட்டு நான் என்னோடய ஹேரோட லென்த்துக்கு மட்டும் கொஞ்சமாக ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணேன். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலை, என்னோடய ஹேரோட லென்த்துக்கு மட்டும் அப்ளை பண்ணி என்னோடய ஹேரை வந்துட்டு மடித்து போட போகிறேன். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு உங்களோட ஸ்கேல்பில் வந்துட்டு கண்டிப்பாக ஆயில் வைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு நேச்சுரல் ஆயில் செக்ரேட் ஆனால் நம்ம ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஹேரோட லென்த்துக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆயில் அப்ளை பண்ணி உங்கள் ஹேரை வந்துட்டு பின்னி போட்டுக்கோங்க. நான் என்னோடய ஹேரை வந்துட்டு பின்னி மடித்து போட்டுக்கிட்டேங்க. இதுதாங்க என்னோடய ஹேர் வாஷ் டே ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.